வணக்கம் நேயர்களே, தந்தி டிவியினுடைய குரு பெயர்ச்சி பலன்கள் என்ன, பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட நேரலையில் இன்னைக்கு அரங்கத்தில் இணைஞ்சிருக்காங்க தெய்வீக ஜோதிடர் திரு ஏஆர் பாலகிருஷ்ணா ரெட்டி சார். சார் வணக்கம். அதாவது குரு பெயர்ச்சி இன்னைக்கு காலையிலே ஆரம்பிச்சிருச்சு. வீட்டில் எல்லாரும் வந்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுருப்பாங்க, கோவிலுக்கெல்லாம் கூட காலையிலே கிளம்பியிருப்பாங்க. ஆனால் குரு என்ன மற்ற பயிற்சியெல்லாம் பார்க்குறத விட குரு பெயர்ச்சி அப்படின்னாலே அதுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குது, அதுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. காரணம் என்ன சார்? குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரः, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. என் அன்பு தந்தி டிவி நேயர்களுக்கும் என் அன்பு சகோதரிக்கும் என் அன்பு வணக்கங்கள். உச்சம் பெற்ற குரு உங்கள் வீட்டை பார்க்குறார். இந்த வருஷம் இல்லாமல் இந்த வருஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, குரு பயிற்சிக்கு நம்ம ப்ரோக்ராம் பண்ணுவோம். பெயர்ச்சி அன்னைக்கு அந்த ஆராதனை, அபிஷேகம் இதெல்லாம் பார்ப்போம். ஆனால் எப்பவும் இல்லாமல் இந்த வருஷம் என்ன அப்படின்னா, பெயர்ச்சி ஆன பிறகு மிதுனத்தில் இருந்து கடகத்துக்கு வந்த பிறகு ஒரு 4 மணி நேரம் பொறுத்து உச்ச குருவை நம்ம ஜனங்களெல்லாம் பார்க்கணும், மக்கள் எல்லாம் சந்தோஷப்படணும். சாதாரண குரு இருந்தால் பரவாயில்ல, உச்ச குரு பார்வை 1.5 பங்கு பலம் அதிகம். அது என்னது சார் உச்ச குரு? 12 வருடங்களுக்கு ஒரு முறை ஒவ்வொரு ராசியிலையும் ஒவ்வொரு கிரகங்கள் உச்சம் பெறுற மாதிரி இவர் 12 வருஷத்துக்கு ஒரு முறை தன்னுடைய சந்திரனுடைய அம்சமான இந்த கடக ராசியில இவர் உச்சம் பெறுகிறார். இவர் பார்க்குற அந்த பார்வை மற்ற பார்வையை விட 1.5 பங்கு பலம் அதிகம். இதில் நீச்சம் பெற்ற குரு இருக்கிறவங்க, குரு மகாதிசை நடக்கிறவங்க, அஷ்டம குரு முடிகிறவங்க, 7.5 சனி நடக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த 7.5 சனி கை மேலே பலனை கொடுக்கும் அப்படின்னு நிறைய ஒரு பயம் இருக்கும் இல்லைங்களா? ஆனால் இந்த குரு மட்டும் அந்த உச்சம் பெற்ற 1.5 பங்கு பலத்தை கொடுக்க போறார். மிகப்பெரிய நல்ல லாபத்தையும் சந்தோஷத்தையும் ஆயுள் ஆரோக்கியத்தையும் ஒரு சேர கொடுக்க போற பலன்தான் இந்த குரு பெயர்ச்சி. அதனால தான் 11 மணிக்கு ஏற்பட்ட குரு பெயர்ச்சிக்கு 4 மணிக்கு நம்ம லைவ்ல வந்து உச்சம் பெற்ற குருவை நம்ம மக்கள் எல்லாம் பார்க்கணும், இந்த பலனை அனுபவிக்கணும்னு இந்த நிகழ்ச்சி நம்ம வச்சிருக்கோம். அப்போ இன்னைக்கு இந்த குரு பெயர்ச்சி படி பார்க்கும்பொழுது நிறைய ராசிக்காரர்களுக்கு பெரிய யோகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பொதுவாகவே ஒரு குரு வந்து ஒரு வீட்டில் 1 வருஷம் இருப்பார். ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா மிதுனத்தில் இருந்தார், அதுக்கப்புறம் கடகத்தில் உச்சம் பெறுகிறார், அதிசாரமாக 5 மாசத்துல சிம்மத்துக்கு போறார், மறுபடியும் வக்கரம் பெற்ற குருவாக கடகத்துக்கு வரார். இப்படி அவருடைய ஸ்தான பலம் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா பார்வை பலங்கிறது 5, 7, 9ல. அப்போ 3 இடத்துல உட்காரும்போது 3, 3, 9 ராசிக்கு கிடைக்கும் இல்லையா? 12 ராசியில 9 ராசிக்கு குரு பார்வை கிடைக்குது என்பது மக்கள் எல்லாம் சந்தோஷமாக வாழ்வார்கள், சந்தோஷமாக இருப்பார்கள், ஆயுள் பலம் கிடைக்கும், பணபலம் கிடைக்கும். எவ்வளவுதான் விலைவாசி ஏறினாலும், நீரினாலும் நெருப்பினாலும் இயற்கை அழிவுகளாலும் போர் பதட்டத்தினாலும் வியாதிகளாலும் பிரச்சனைகள் வந்தா கூட குரு பார்க்க கோடி நன்மை. அதுவும் உச்ச குரு பார்க்கிறாருங்கிறதுனால மிகப்பெரிய திருப்பங்கள் இந்த ஆண்டு ஒரு சும்மா அதிர்து இல்லை அப்படின்னு ஒரு வைப்ரேஷனோடையே போகும் இந்த குரு பெயர்ச்சி. சரி, நம்ம இதை பற்றி நிறைய பேச இருக்கும். அதுக்கு முன்னாடி 12 ராசிகளுக்கான அந்த பொது பலன்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்துலாம்னு நினைக்கிறேன் சார். முதல்ல மேஷ ராசிக்கான பலன். நான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து உச்ச குரு அப்படிங்கிறதுனால எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியமாகும், இந்த தந்தி டிவி நேயர்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியமாகவும் அந்த பலன்கள் சொல்லும்போது பரிகாரம் சொல்ல போகிறேன். எப்பவுமே யூஸ்வலாக நம்ம பரிகாரம் தருவோம். ஆனால் இந்த முறை 12 ராசிக்காரர்களுக்கு உண்டான 12 குருவுக்கு உண்டான பரிகாரம் சொல்ல போகிறேன். என்னுடைய அன்பு நேயர்களே, தயவு செஞ்சு உங்கள் நல்ல ஒரு புக்கை எடுத்து பேனா எடுத்து ரெடியாக வச்சுங்க. நான் சொல்கிற ஒவ்வொரு ராசிக்கும் இந்த நிகழ்ச்சியில் பொது பலன் சொன்னால் கூட இந்த பலன் செஞ்சு பரிகாரம் செஞ்சு இன்னும் சுப பலனை நீங்கள் நிறைய பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நல்ல ஒரு எண்ணத்தில் முதல்ல மேஷராசி போயிடலாமா? போயிடலாம் சார். மேஷராசிக்கு இந்த ஆண்டு ரொம்ப சூப்பர் பலனாக இருக்கும். 7.5 சனியாக இருந்தாலும் உங்களுக்கு குரு வந்து இடமாற்றத்தையும் தொழில் மாற்றத்தையும் வருமான மாற்றத்தையும் அதிக வருமானத்தையும் கடனையும் தீர்க்கக்கூடியது. இவங்கெல்லாம் ரொம்ப பயந்துக்கிட்டே இருக்காங்க. சார் 7.5 சனி சார், கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள்,
இந்த உச்சம் பெற்ற குரு இருக்காரு இல்லைங்களா, அதனால நிறைய வருமானம் வரப்போகுது. வெளிநாடோ வெளி மாநிலமோ வெளி ஊரோ போக போகிறார். இவ்வளவு இருந்தாலும் நான் ஒரு எளிமையான பரிகாரம் சொல்றேன். இவங்களுக்கு ஆலங்குடி அப்படிங்கிற குரு, எல்லாருமே இந்த ஆலங்குடிக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா குரு கோவிலுக்கு போங்க, மஞ்சள் ஆடை தானம் பண்ணுங்க. ஆனா அங்க என்ன மாதிரி குருவா அவர் இருக்காரு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். நான் ஏன் மேஷ ராசிக்கு சொன்னேன் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. செவ்வாயினுடைய அம்சம் பெற்றவர்கள் மேஷராசி. நான் கரெக்டா இருக்கேன், நீங்க கரெக்டா இருக்கணும். பெர்ஃபெக்ஷன், பங்க்சுவாலிட்டி, நேர்மையானவர்கள், தப்பான வழிக்கு போகக்கூடியவர்கள் இல்லை. அதனாலேயே இவங்க வாழ்க்கை பாதிச்சுது. இவங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா அந்த ஞானக்காரகன் ஞான குருவனுடைய அருள் கிடைக்கணும். அதனால தான் ஆலங்குடிக்கு நான் அனுப்பியிருக்கேன். ஆபத் சகாயேஸ்வரர் திருக்கோவிலுக்கு போயிட்டு சாதாரணமாக போயிட்டு வந்த பிரயோஜனம் இல்லை. முல்லை மலரால் நீங்க சுவாமிக்கு வந்து அர்ச்சனை பண்ணணும். குரு நீச்சம் பெற்றவர்கள், அவங்களுடைய மகாதிசை நடப்பவர்கள், குரு திசை 4வது திசையா நடப்பவர்கள், குரு உச்சம் பெற்றவர்கள், அவங்கெல்லாம் போயிட்டு வர்றது நல்லது. இந்த பரிகாரத்தை வந்து நாடி ஜோதிடத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே நம்பிக்கையோட நீங்க ஆபத் சகாயேஸ்வரர் திருக்கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா இங்கே ஞான குருவாக இருக்கக்கூடிய குரு ஞானத்தை தருவார். ஞானம் வந்தா என்ன கிடைக்கும்? நல்ல வேலை கிடைக்கும். வேலை வந்தா என்ன கிடைக்கும்? வருமானம் பெறும். நல்ல கெட்டி மேளம் கொட்டும், குழந்தை பாக்கியம் கிட்டும். இப்படி ஒன்னோட ஒன்று ரிலேட்டடாக இருக்கிறதுனால தயவுசெய்து என்னுடைய அன்பு தந்தி டிவி நேயர்களே, ஞான குருவை போய் எங்கே பார்க்குறீங்க? ஆலங்குடியில் போய் பார்க்குறீங்க. ஆலங்குடியானை அப்படி போய் பார்த்தீங்கன்னா ஜெயம், வெற்றி உங்கள் பக்கம். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். அடுத்தபடியாக ரிஷபராசிக்காரர்களுக்கு பொது பலன்கள், பரிகாரங்கள் என்ன சார்? பொதுவாகவே ரிஷபராசி குடும்பம், வாக்கு, தனஸ்தானத்தில் 2ஆம் இடத்துல இருந்த குரு 3ஆம் வீட்டுக்கு போகிறார். ஊர் விட்டு ஊர் போகிறதோ, நாடு விட்டு நாடு போகிறதோ, வருமானங்கள் பெருகிறதோ, சொந்த வீடு வாங்குறதோ, திருமணம் நடக்கிறதோ, குழந்தை பாக்கியம் பெற்றுக்கிறதோ, இவங்களுக்கு வம்ச விருத்தி நல்ல ஜம்முன்னு இருக்கும். ரிஷபராசிக்காரர்களே அவங்க காட்டில் நல்ல மழை. ஆனால் இன்னும் சுப பலன் அதிகமாக கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? எந்த குருவை பார்க்கணும்? யாரை பார்த்தா நமக்கு நல்லது கிடைக்கும்? ஆகவே திருவலிதாயம் பாடி அகம் மகிழ்ந்து எங்க சென்னையில் எல்லோரும் வந்து பாடினாங்க. திருவலிதாயன்னு சொல்லக்கூடிய அந்த கோவிலில் குரு பகவானே வீற்றிருக்கிறார். எப்படி? குருவே இங்கே குருவியாக வந்து பூஜை செஞ்சு பரத்வாஜர் வந்து சொல்லி கொடுக்கிறார். அந்த பூஜையை செஞ்சதுனால அவருக்கு முக்தி, குருவுக்கு முக்தி, குரு செஞ்ச புண்ணியம். இதை எல்லாத்த விட விநாயகருக்கு திருமணம் செஞ்ச தலம் இந்த திருவலிதாயம் பாடி அப்படிங்கிற இந்த கோவில். ஆகவே என் அன்பு நேயர்களே, சென்னையை சுற்றி இருக்கிறவங்க இப்போ கூட என்ன மணி? 4:11 சாயந்தரமாக நமக்கு 5 மணிக்கு ப்ரோக்ராம் முடியும். இப்போ லைவ்லலாம் நம்ம பார்க்க போகிறோம், நிறைய பேச போகிறோம். அதெல்லாம் முடிச்சுட்டு அவங்களுக்கு உண்டான பரிகாரம் செய்யறதுக்கு திருவலிதாரம் போயிட்டு பாடியில் குரு பகவானை தரிசனம் செய்தால் சுப பலன்கள் அற்புதமாக இருக்கும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். இப்போ மிதுன ராசி, அதாவது இந்த ராசியிலேருந்து தான் குரு வந்து பயிற்சி ஆகியிருக்காரு. அப்போ இவங்களுக்கான பொது பலன்கள் எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்குமே. இது வரைக்கும் ஜென்மத்தில் இருந்தார். ஜென்மத்தில் இருந்தால் 5, 7, 9 பார்வை கிடைக்கும். இப்போ குடும்பமாக்கு தனஸ்தானத்துக்கு போறார். ஆகவே முதல்ல டப்பு வருமானம் நிறைய பேர் பாருங்க, வருமானம் வரும். தொழில் பண்றவங்களா இருந்தாலும் சரி, வேலை வாய்ப்பு, கிரீன் கார்டு, விசா, படிக்க போறவங்க, நல்லா படிக்கிறவங்க, அவங்க கேட்குற குரூப்பு, யூனிவர்சிட்டி, இதெல்லாம் கிடைக்கும். நான் ரொம்ப ஷார்ட்டாக கொடுத்துட்டு வரேன், ஏன்னா டைம் இல்லை. ஆனால் நான் கான்சன்ட்ரேஷன் வந்து அந்த பரிகாரத்தில் சொல்கிறேன். ஏன்னா இந்த பரிகாரம் இன்னும் சுப பலன் அதிகமாக கிடைக்கிறதுக்கு ஒரு சின்ன பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிவகாம சுந்தரி ராமநாதீஸ்வரர் திருக்கோவில் போரூரில். இந்த கோவில் குரு கோவில், அற்புதமான பழைய கோவில். ராமனே வந்து வழிபட்ட திருக்கோவில். இந்த ராமநாதபுரத்தில் எப்படி ராமேஸ்வரத்தில் ராமர் வந்து வழிபட்டாரோ அப்படி போரூரில் ராமனே வந்து வழிபட்ட திருத்தலம் தான் இங்கே.
சிவனே குருவாக இங்க இருக்கிறார். குருவே சிவனாக இருப்பார்னு பேரு. இங்க சிவனே குருவாக இருக்கிறார். மூலவர் பேர் வந்து ராமநாதீஸ்வரர். ஆகவே என்னுடைய அன்பு நேயர்களே, மிதுன ராசிக்காரர்களுக்கு நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். பொக்கிஷம் கொட்டி கிடக்குது, கொள்வார் இல்லை. போரூருக்கு போயிட்டு வாங்க, நிச்சயமாக உங்களுக்கு அருளும் கிடைக்கும், பொருளும் கிடைக்கும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். சும்மாவே போரூர்ல டிராஃபிக்கா இருக்கும். இப்போ நீங்க சொல்லிட்டீங்க வேற, 5 மணிக்கு மேல என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அடுத்தபடியா கடக ராசிக்கான பலன்கள் பரிகாரங்கள் என்ன சார்? ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்காங்க. என்ன சார் நீங்க அஷ்டமி சனிங்கிறீங்க, முடிஞ்சிருச்சா? அந்த சந்தேகத்திலேயே இன்னும் நிற்கிறாங்க. முடிஞ்சிருச்சு சார், முதல்ல நம்பிக்கையோடு இருங்க. அஷ்டமி சனி முடிஞ்சது. இன்னையோட உங்களுக்கு ராஜகுரு, அதனால ராஜ யோகம் கிடைக்கணும். யாரை பார்க்கணும்? யாரை பார்க்கணும்? திட்டையில் திட்டை ராஜகுருவாக இருக்கிறான். இப்போ நான் சொன்ன ஒவ்வொரு குருவும் ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு குருவாக அருள் பாலிக்கிறார். அந்த வீட்டுக்கு எது தேவையோ நான் சொல்லியிருக்கேன். இங்கே கடகத்துக்கு தேவை ராஜயோகம் எனக்கு வேணும். எனக்கு வந்து பணம் வேணும், பட்டம் வேணும், பதவி வேணும், ஆரோக்கியம் வேணும், மன நிம்மதி வேணும், சந்தோஷம் வேணும். இதெல்லாம் கிடைக்கணும்னா நான் எங்கே போகணும்? திட்டை தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கு. தெரியும் இல்லைங்களா உங்களுக்கு? தெரியும். அற்புதமான கோவில், வசிஷ்டேஸ்வரர் திருக்கோவில். இந்த கோவிலில் ஒரு ரகசியம் இருக்கு. என்னது? நம்ம இந்து தர்ம பூமி அப்படிங்கிறது ஆன்மீக பூமி அப்படின்னா யாரும் நம்ப மாட்டேன்றாங்க. 24 நிமிஷத்துக்கு ஒரு முறை ஒரே ஒரு சொட்டு தண்ணி சிவன் மேல வந்து விழும். யாராவது சொம்புல தண்ணி வச்சுட்டு ஊத்துறாங்களா? இல்லையே. மூல கருவறையில சந்திரகாந்த கல்லுன்னு ஒரு கல் வச்சிருக்காங்க. பார்க்க முடியுமா? போனா கண்டிப்பா பார்க்கலாம். அந்த சொட்டு தண்ணி விழுறது ஒரு செகண்ட்ல விழுந்துரும். தூரத்துல இருந்து பாத்தீங்கன்னா சுவாமி மேல அந்த தண்ணி விழும். விழுந்த அந்த ஈரம் இருக்கும். அதுக்கு பேரு சந்திரகாந்த கல். அந்த வெப்பத்துல இருக்கக்கூடிய ஈரத்தை இழுத்து பிடிச்சி அதை நீரா மாத்தி அந்த நீரை வந்து சிவபெருமான் மேல 24 நிமிடத்துக்கு ஒரு முறை கொடுக்கிறார். நான் ஏன் கடகராசிக்கு இதை கொடுத்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சந்திரன் வந்து இவங்களுக்கு ரொம்ப பேரும் புகழும் தரக்கூடிய ஒரு இடம். குரு வந்து உச்சம் பெறக்கூடிய இடம். சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். சந்திரகாந்த கல்லையும் பாருங்க, அந்த தீர்த்தத்தையும் கண்ணில் ஒத்திங்க. உங்களுக்கு தேவையான பால் அபிஷேகமும் பண்ணிட்டு வாங்க. இதையெல்லாம் செய்யும்போது யோகம் ராஜயோகமாக ராஜகுருவாக காட்சி தருகிறார். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். ரைட் சார். அடுத்தபடியா சிம்ம ராசி இவங்களுக்கான பொது பலன்கள் பரிகாரங்கள் என்ன? பொதுவாகவே சிம்ம ராசிக்கு ஏமாற்றமும் அஷ்டமி சனி அப்படிங்கிறதுனால உடல் ஆரோக்கியமும் மனக்குழப்பமும் மனப்பிரச்சனையும் இருந்தாலும், எது இருந்தால் எனக்கு என்ன பிரச்சனை? என்னுடைய தியாகராஜர் இருக்கார். அவர் இருக்கும்போது எனக்கு கவலையே கிடையாது. எந்த ஊரில் இருக்கார்? ஊருக்கு ஊர் தியாகராஜர் இருக்கார். ஆனால் திருவத்தியூரில் வடிவுடையம்மன் பக்கத்திலேயே இருக்கிற தியாகராஜன் அற்புதமான திருக்கோவில். வடக்கு நோக்கி இருக்கக்கூடிய குரு பகவான். இங்கே 18 முனிவர்கள் கூடிய சித்தர்கள் கூடிய குரு இங்கே இருக்கிறார். எங்கேயுமே கிடையாது. உங்களுக்கு அந்த அஷ்டமி சனியில் இருக்கிற மனக்குழப்பம், மென்டல் ஸ்ட்ரெஸ், நம்பிக்கை துரோகம், தேவையில்லாத மனக்குழப்பம் எல்லாருமே சேர்ந்து எனக்கு பண விரயத்தை கொடுக்குறாங்க. வருமானங்கள் கம்மியாக இருக்குது, உடல் ஆரோக்கியம் பாதிக்குது. இது ஒரு சைக்கிளிங் மாதிரி போயிட்டுருக்கு சார். எனக்கு ஒரு நிம்மதி சொல்லுங்க அப்படின்னா திருவொற்றியூர். திருவொற்றியூரில் போயிட்டு நீங்கள் தியாகராஜ சுவாமி சன்னதியில் குரு சாபம் போக உகந்த தலம். உலகத்திலேயே குரு சாபம் வாங்கிறது ரொம்ப தப்பு. அந்த குரு சாபம் போகணும்னா மற்ற பரிகாரம்லாம் என்ன தெரியுங்களா? விளக்கு போடுங்க, யாகம் பண்ணுங்க, ஹோமம் பண்ணுங்க, தர்ப்பணம் பண்ணுங்க, இங்கே போயிட்டு வாங்க, காசிக்கு போயிட்டு வாங்க. ஆனால் குரு சாபம் போகணும்னா குருக்கிட்ட தான் போய் நிற்கணும். ஐயா தெரியாமல் செஞ்சுட்டேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்னா அவர் சொல்வார். அப்படிப்பட்ட உபாயம் தரக்கூடிய இடம்தான் தியாகராஜ சுவாமி கோவிலில் உள்ள குரு சன்னதி. அந்த கோவிலுக்கு போங்க, உங்களை நீங்களே சரணாகதி தத்துவமாக இருங்க. அற்புதமான வாழ்க்கை உங்களை தேடி வரும். வெற்றி வரும், சந்தோஷம் வரும், ஆரோக்கியம் வரும், பட்டம் பதவி அத்தனையும் வரும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். அடுத்தபடியாக கன்னி ராசிக்கான பொது பலன்கள் பரிகாரங்கள். பொதுவாகவே அவங்களுக்கு 7ஆம் இடத்துல சனி இருக்கார். குருவனுடைய பார்வையும் இருந்தாலும்
ஒரு குருவை பார்த்தா என்ன பலன் கிடைக்குமோ அந்த மாதிரி 7 குரு பார்வை பார்த்தா திருச்சியில் உத்தமர் கோவில் அப்படின்னு ஒரு கோவில். அந்த கோவிலில் 7 குருமாரோட சேர்ந்து ஒரு குரு இருக்கார். சரி. யாரெல்லாம் இருக்காங்க? பிரம்மா, விஷ்ணு, முருகன், தட்சிணாமூர்த்தி, பிரகஸ்பதி, சுக்கராச்சாரியார், சௌந்தர நாயகி அப்படின்னு 7 குருமாரோட சேர்ந்து குருவும் வீற்றிருக்கிறார். ஆகவே கன்னிராசி நேயர்களே, தயவு செஞ்சு அருமையான பணமும் நல்ல வளமும் திருமண வாழ்க்கையும் உடல் ஆரோக்கியமும் கணவன் மனைவி ஒற்றுமையும் பிரிந்தவர்கள் கூடவும் வீட்டில் சந்தோஷம் பெருகவும் குழந்தைகளோடு சேர்ந்து இருக்கவும் எல்லாம் ஒரு லைனில் சொல்லியிருக்கேன். நேரம் இல்லை இல்லையா? குரு உச்சம் பெற்றாரே, அதனால் வேகமாக போயிட்டுருக்கேன். உத்தமர் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் உத்தமமான பலன் உங்களுக்கு வந்து சேரும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். ரைட் சார். அடுத்து துலாம் ராசிக்கான பொது பலன்கள் பரிகாரங்கள் என்ன? இவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மட்டுமல்ல, மன ஆரோக்கியம், குழந்தைகள், குடும்பம், திருமண வாழ்க்கை, வீட்டில் சந்தோஷம், ஸ்திர சொத்துக்கள் சேர்றது, ஒரு சின்ன ஃப்ளாட் வச்சுருந்தா சொந்த வீடு, நல்ல உத்தியோகம், வருமானத்தில் ஏற்றம், இதை விட இவங்களுக்கு விசா, அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் நல்ல வருமானம், இதெல்லாம் தேரும். பெண்களுக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்கும். மொத்தத்தில் இவங்களுக்கு பேரும் புகழும் இன்னும் நிறைய வரணும். அப்படின்னா மாணிக்க வாசகர் எல்லாருக்கும் தெரிஞ்சவர் தான். சிவனே குருவாக வந்து காட்சி தந்திருக்கார். எல்லாரும் குருவை தேடி போவாங்க. ஆனால் மாணிக்க வாசகரை தேடி சிவபெருமானே வந்து நான் தான் உன்னுடைய குரு அப்படின்னு தடுத்து ஆட்கொண்ட இடம் அந்த கோவிலில் லிங்கமே இருக்காது. ஓகே. லிங்கம் இல்லாத கோவில் உலகத்திலேயே ஒரே கோவில் இந்த கோவில் மட்டும்தான். ஆத்மநாதர் திருக்கோவில் அற்புதமான கோவில். உருவமற்ற அருவமாக இருக்கக்கூடிய கோவில். குருந்த மரத்துக்கு கீழே அந்த மரமே ஒரு ரகசிய தல விருட்சம். உங்களுக்கு அள்ளி அள்ளி தரக்கூடிய ஒரு விருட்சம். அந்த விருட்சத்துக்கு கீழே ஆவுடையார் கோவில் புதுக்கோட்டையில் இருக்கு. என்னுடைய அன்பு நேயர்களே, தயவு செஞ்சு துலா ராசிக்காரர்களுக்கு இந்த கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா அங்கே ஒரு அற்புதமான பரிகாரமும் பண்ணுறாங்க. பாகற்காய் பரிகாரம் கூட்டு. அதையெல்லாம் பாகற்காய் கூட்டுக்காக நீங்கள் அந்த பாகற்காயை தானம் பண்ணிட்டு வரலாம். அப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும். எல்லாமே சுப பலனாக நடக்கும். வீட்டில் சுபங்கள் கூடும், சுப விரயங்கள் கூடும். நல்லா இருக்கும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். ஓகே சார். அடுத்து விருச்சிக ராசிக்கான பொது பலன்கள் பரிகாரம். விருச்சிக ராசிக்கு வருமானங்கள் பெருக போகுது, திருமணம் கூட போகுது, குழந்தை பாக்கியம் IOL IVFலாம் கிடைக்கும். நீண்ட நாளாக கிடைக்கக்கூடிய உத்தியோக உயர்வு வெளிநாடோ வெளி மாநிலத்திலேயோ கிடைக்கும். சொந்த வீடு அமையும். சுப பலன் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஆனால் சரியானபடி முடிவு எடுக்கணும். அவன் சொன்னான், இவன் சொன்னான், இவன் சொன்னான், அவன் சொன்னான்னு விட்டுருங்க. கரெக்டாக முடிவு எடுத்து நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கும். இவங்களுக்கு இன்னும் சுப பலன் அதிகமாக வேணும்னா மதுரையை நோக்கி ஒரு பயணம் போகணும். சரி. குருவித்துறை. ஓகே. குருவித்துறை அப்படின்னா குரு பகவான் சித்திரரத வல்லப பெருமாள் திருக்கோவில் சோழவந்தான்ல இருக்கு. வைகை கரையிலேயே இருக்கக்கூடிய குரு பகவான் இங்கே இருக்கிறார். குரு பகவான் தவக்கோலத்தில் இருக்கக்கூடிய ஸ்தலம் இந்த தலம்தான். அவர் ஏன் தவக்கோலத்தில் இருக்கார்? ஊருக்கெல்லாம் அந்த பார்வையிலேயே அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய குரு பகவான் அவர் ஏன் தவக்கோலத்தில் இருக்கார்? தன்னுடைய மகனுக்காக தவம் இருக்கிறார். தன்னுடைய கர்மா போகணும்னு சொல்லிட்டு தவம் இருக்கிறார். அப்படிப்பட்ட வைகை கரையில் அஷ்ட ஐஸ்வர்யத்தையும் தரக்கூடிய குரு பகவான் காட்சி கொடுத்து இருக்கிறார். நீங்கள் எல்லாம் போயிட்டு வாங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் திங்கக்கிழமையில் போயிட்டு பாலபிஷேகம் செஞ்சு வெள்ளை வஸ்திரம் தானம் செஞ்சுட்டு வந்தால் முதல்ல தீர்க்கமான முடிவு, தெளிவான சிந்தனை, இதுதான் என்னுடைய வாழ்க்கை, இதுதான் என்னுடைய பயணம்னு முடிவெடுக்க முடியும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். ஓகே. அடுத்து தனுசு ராசிக்காரர்களுக்கான பொது பலன்கள் பரிகாரங்கள் என்ன சார்? அதாவது இவ்வளோ நேரம் நான் பலன் சொல்லிட்டு பரிகாரம் சொன்னேன். சரி. இது வரைக்கும் நீங்கள் கலைவாணி ரூபமாக இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இசை தட்சிணாமூர்த்தி
கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை சார். ஆமாம். ஏன்னு கேட்டிங்கன்னா சென்னைக்கு பக்கத்திலேயே நமக்கு கடலூருக்கு பக்கத்தில் திருச்சோபுரம் அப்படின்னு ஒரு ஊர். சரி. அங்கே தட்சிணாமூர்த்தி வெள்ளை வஸ்திரத்தோடு கலைவாணியாக இசை தட்சிணாமூர்த்தியாக தனுசு ராசிக்குன்னே அங்கே காத்துக்கிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு தட்சிணாமூர்த்தியை போய் பார்க்கும்போது வெள்ளை வஸ்திரம் எடுத்துகிட்டு போய் வியாழக்கிழமையில் வந்து ஸ்வீட்டு படைச்சு அபிஷேகம் செஞ்சு சுவாமிக்கு நீங்கள் அபிஷேகம் செய்யும்போது உங்களது கோரிக்கைகளை வச்சிங்கன்னா நல்ல வீடு, நல்ல சொத்து சுகம், நல்ல குழந்தைகள், வருமானம், புதிய தொழில், வம்ச விருத்தி, நல்ல பேர் சொல்லும் பிள்ளைகள், பூர்வீக சொத்துக்கள், எல்லாத்தோட வம்பு வழக்குகள் போகும், கண் திருஷ்டிகள் போகும், ஸ்திர சொத்துக்கள் சேரும். இப்படி நான் நிறைய சுப பலனை சொல்லலாம். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். ஓகே, அடுத்து மகர ராசிக்கான பொது பலன்கள் பரிகாரங்கள் சார். பொதுவாகவே மகர ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி முடிஞ்சு போச்சு. சரி. குரு 7ஆம் பார்வையாக மகரத்தை பார்க்க போகிறார். உச்சம் பெற்ற குரு 1.5 பலம் அதிகமாக கொடுக்கக்கூடியவர், 1.5 பங்கு பலம் அதிகமாக கொடுக்கக்கூடியவர் அந்த வீட்டை பார்க்க போகிறார். அப்போ அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? தகரமாக இருந்த மகரம் இன்று தங்கமாக மாறும். உத்தியோக உயர்வு, மன நிம்மதி, சந்தோஷம், வீடு வாசல், மனைவி எல்லாமே சுப பலனாக கிடைக்கும். எனக்கு இருந்து வந்த வயிற்றில் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இருந்தது சார், அதெல்லாம் போயிடுமா? மருத்துவ செலவு குறையுமா அப்படின்னா நிச்சயமாக குறையும். இவர்கள் செய்ய வேண்டியது என்னன்னா, திருச்செந்தூர் முருகன் இங்கே குரு பகவான காட்சி தரார். முருகனே இங்கே குருவாக இருக்கிறார். அந்த ரகசியம் என்ன சார்? இங்கே மேதா தட்சிணாமூர்த்தியாக காட்சி தரார். இந்த மேதா தட்சிணாமூர்த்தி காட்சி தர்றது பக்கத்திலேயே யாரெல்லாம் இருக்காங்க? ஆமை, 8 நாகங்கள், இதை எல்லாத்தை விட 8 பீடங்கள் இங்கே இருக்கு. பின்னாடி பச்சை கிளிகளோட வேதங்களே பச்சை கிளிகளாக இருக்கு. இதை யாருமே தரிசனம் பண்ணதில்லை. வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகா அப்படின்னு போயிட்டு நம்ம வரவே ஒழிய வேதங்கள் இருக்கு, பீடங்கள் இருக்கு, அருகோடங்கள் இருக்கு. இதை எல்லாத்தை விட மேதா தட்சிணாமூர்த்தியாக இங்கே இருக்கிறார். இவரை போய் வழிபட்டால் உங்களுக்கு ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், மன நிம்மதி, சந்தோஷம் அப்படின்னு உச்சம் பெற்ற குரு பார்க்க போகிறார். இதையெல்லாம் உபயோகப்படுத்திங்க. வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். அடுத்தபடியா கும்பராசி, அவங்களுக்கான பொது பலன்கள் பரிகாரங்கள் என்ன? கொஞ்சம் பதங்கி போகணும். ஒரு வருஷம் நம்ம வேலை என்னவோ அதை வண்டி பார்க்கணும். நான் அடுத்தவங்களுக்கு புத்தி சொல்கிறேன், நீதி சொல்கிறேன், நியாயம் சொல்கிறேன், தர்மம் சொல்கிறேன். சார் பக்கத்துலேயே காலாட்டின்னுக்கிறான் சார், அவனுக்கெல்லாம் கொடுக்குறாங்க, எனக்கு கொடுக்கவே மாட்டேங்கிறான் சார். நைட்டு 10 மணி வரைக்கும் வேலை செய்கிறான் சார் அப்படின்னா இந்த வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு போனீங்கனாலும் அவனும் அப்படி தான் இருப்பான். ஆகவே இருக்கிறதே பெட்டரு, இந்த வேலையிலே இருங்க. இல்லை சார் வேற ஏதாவது தொழில் பண்ணட்டுமா? வேண்டாம். எங்கே இருக்கு முதல்ல இல்லையே. கொஞ்சம் அடக்கி வாசக்கூடிய நேரம். 2வது பணம்னா என்ன, உறவுனா என்ன, நட்புனா என்ன, இதை தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம். உங்களுக்கு ஒரு அற்புதமான கோயில் சொல்கிறேன். அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அஷ்டமா சித்தி, 8 வகையான சித்திகள் உங்களுக்கு கிடைக்கும். முதல்ல அதில் ஒரு சித்தி என்னென்ன? பொறுமை, நிதானம். அதுக்காக தான் உங்களுக்கு அனுப்புகிறேன். அது எந்த கோவில் சார் அப்படின்னா சிவகங்கை கோவில். சிவகங்கைக்கு பக்கத்தில் பட்டமங்கலம் அப்படிங்கிற கோவில். பல வருஷமா இருக்கக்கூடிய ஒரு ஆலமரம் அங்கே இருக்கு. அந்த ஆலமரத்தின் கீழே போய் நீங்க நின்னாலே மகா புண்ணியம். புரியுதுங்களா? முருகனை எடுத்து வளர்த்த கன்னிமார்கள் இருக்கக்கூடிய அந்த திருத்தலம், அந்த 6 கன்னிகளையும் நீங்க போய் பார்த்துட்டு வரும். கார்த்திகை பெண்களை போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னு வச்சிங்களேன், அதுவே உங்களுக்கு சுப பலன்களை கொடுக்கும், பொறுமையை கொடுக்கும், நிதானமாக கொடுக்கும். ஒரு வருஷம் பட்ட மங்களத்துக்கு போயிட்டு வாங்க. மங்கள குரு பகவான் உங்களுக்கு மங்களத்தை தருவார், பொறுமையை தருவார். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். மீனம் ராசிக்கான பலன்கள் பரிகாரங்கள் சார். மீனராசி நேயர்களுக்கு 7.5 சனியாக இருந்தாலும், ஜென்மத்தில் சனியும் செவ்வாயும் இருந்தாலும், தவகோலத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை போய் வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு அற்புதமான பலனை கொடுக்கும்.
இந்த யோகத்துல கண்கள் வச்சுக்கிட்டு இருக்காங்க சித்தர்கள், யோகிகள், ஞானிகள் அப்படின்னா இந்த 2 கண்களையும் இந்த புருவத்தை நோக்கி பார்த்துட்டு இருப்பாங்க. அதுதான் யோக தவம். இந்த யோக தவம் பண்ணக்கூடிய குரு பகவானை போய் பார்க்கணும். அவர் எங்க இருக்கார்? காஞ்சிபுரத்துல, நம்ம ஊர் பக்கத்துல தான், சென்னைக்கு பக்கத்துல காயாரோகணேஸ்வரர் திருக்கோவில் அப்படிங்கிற ஊர் கோவில்ல தேவகுருன்னு பட்டம் பெற்ற குரு பகவான் இங்க இருக்கார். இந்த சுவாமியை போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா அவ்வளோ விசேஷம். தாயார் குளம் பக்கத்திலேயே இங்க இருக்கார். 5 முகம் அந்த குளத்துக்கு இருக்கு. குரு 2, 5, 7, 9, 11 நல்ல பலனை தருவார், உங்களுக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி 5, 7, 9 பார்வை சுப பலனை தருவார்னு நல்லா தெரியும். சுகர் நாடியில் இந்த கோவிலை பற்றி நிறைய சொல்லியிருக்கு. அதனால் என் அன்பு நேயர்களே, காஞ்சிபுரை சுற்றி உள்ளவர்கள் அத்தனை பேரும் காயாரோகணேஸ்வரர் திருக்கோவில் காஞ்சிபுரம் போயிட்டு வாங்க. சுவாமியை போய் பால்கோவா படைச்சு சுவாமிக்கு நெய் தீபம் போட்டுட்டு வாங்க, அற்புத பலன் கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இன்னைக்கு என்ன கிழமை? செவ்வாய்க்கிழமை, எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை. இப்போ நீங்கள் இந்த குரு பெயர்ச்சி வாக்கிய பிரகாரம் தான் பண்ணியிருக்கீங்க. திருக்கணித பிரகாரம் 2ஆம் தேதி குரு பெயர்ச்சி. ஆகவே 2ஆம் தேதியில இருந்து 12ஆம் தேதி வரைக்கும் இந்த 12 கோவில்ல என்னால போக முடியல சார் அப்படின்னு சொல்றாங்கல்ல. எங்க சார் போகணும் தான் நினைக்கிறேன், போகவே முடியல சார் அப்படின்னா, என் அன்பு நேயர்களே, ஒரு மிகப்பெரிய ரகசியம் உங்களுக்கு நான் சொல்றேன். 12 வருடங்களுக்கு ஒரு முறை பெறக்கூடிய குரு உச்சம், 18 வருடங்களுக்கு ஒரு முறை பெறக்கூடிய கேது கடகராசிக்கு வரார். கேதுவும் குருவும் ஒரே வீட்டில் சந்திக்கிறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 12 ராசிக்காரர்களும் மூதாதையர்களுக்கு, பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது மகா புண்ணியம். ஞானகாரகனும் குருவும் ஒரு வீட்டில் இருக்கிறது, தந்தி டிவியில் இருந்து இதை நான் சொல்கிறதுக்கே மகா புண்ணியம் செஞ்சுருக்கணும். ஆகவே 12 ராசிக்காரர்களும் 21 தலைமுறைக்கு நீங்கள் பிண்டம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இதை விட ஒவ்வொரு குரு பெயர்ச்சிக்கும் ஒவ்வொரு நதியில் குரு பிரபாகம் ஆவார். இந்த வாட்டி யமுனை நதியில் பிரபாகம் ஆகிறார். ஆகவே யமுனை நதியில் நீங்கள் நீராடினால் எவ்வளவு கோவிலுக்கு, இப்போ நான் 12 கோவிலுக்கு சொல்லியிருக்கேன், அது போக முடியாதவர்கள், காசி ராமேஸ்வரம் கயா போயிட்டு பிண்டம் கொடுக்க முடியாதவர்கள், அவர்களெல்லாம் கூட இந்த புஷ்கரத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா, யமுனையில் நீராடினீங்கன்னா, அது எப்போ? இந்த 2ஆம் தேதியில இருந்து 12ஆம் தேதிக்குள்ள யமுனையில் நீராடினீங்கன்னா உங்களுக்கு பூர்வ ஜென்ம கர்மங்கள் போகும், கிரக பீடைகள் போகும், சுப பலன்கள் அதிகமாக இருக்கும். கிரகங்கள் எப்படி இருந்தாலும் மற்ற கிரகங்கள் குரு பார்க்க கோடி நன்மை தீரும். ஓகே, ரொம்ப நன்றி சார். இப்போ 12 ராசிகளுக்கான பொது பலன்கள், பரிகாரங்கள் பார்த்தாச்சு. குரு பெயர்ச்சி யாருக்கு யோகம் அடிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விஷயங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்மளோட காலரும் இணைஞ்சிருக்காங்க சார், அவங்களோட பேசலாம். ஸ்ரீதரன் பட்டுக்கோட்டையிலேருந்து இணைஞ்சிருக்கீங்க. வணக்கம் ஸ்ரீதரன். ஸ்ரீதரன் கேக்குதுங்களா? வணக்கம், கேக்குதுங்க. வணக்கம். யாருக்காக இன்னைக்கு பலன்கள் கேட்கணும்? எனக்காக தான், என்னுடைய நேரம். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்கன்னு சொல்றீங்களா? 10/2/1970. நேரம்? அதான் காலை 10:10. ஓகே. எந்த ஊர்ல இருக்கீங்க இப்ப? நான் பட்டுக்கோட்டையில இருக்கேன். ஸ்ரீதர், சொல்லுங்க சார். ரேவதி நட்சத்திரம், மீன ராசி, மேஷ லக்னம். எஸ். நான் கடுமையாக உழைக்கிறேன், நிறைய நேரம் வேலைக்கு போகிறேன். என்னுடைய ஜாதகம் பார்க்குறீங்களே, நாங்கள் தப்பான எதனா ஒரு ஜாதகராக பாருங்கள். ஆனாலும் எனக்கு பணம் சேர மாட்டேங்குது. அதுலேயும் கடந்த 2.5 வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நல்ல உத்தியோக உயர்வு, எனக்கு மேலதிகாரிகள் தொல்லை இல்லாமல் வீட்டில் வருமானம் சேரக்கூடிய அளவுக்கு நல்ல வருமானம், மன நிம்மதி, இதெல்லாம் வருமா அப்படிங்கிறது தான் உங்கள் கேள்வி. கரெக்டாக? ஹலோ, கரெக்டா ஸ்ரீதர்? இப்போ எந்த ஊரில் இருக்கீங்க ஸ்ரீதர்? கரெக்ட். எந்த ஊரில் இருக்கீங்க? ஏன்னா அந்த கோவில் நான் பரிகாரம் சொல்வேன். எந்த ஊரில் இருக்கீங்க? தஞ்சாவூர் மாவட்டம், பட்டுக்கோட்டை. தஞ்சை அப்படின்னா ஒரு மிகப்பெரிய மன்னன்,
வெளிநாட்டு மன்னன் அந்த காலத்திலேயே ஒரு மன்னன் வந்து தஞ்சையில் வந்து தஞ்சம் புகுந்தான். தஞ்சை புகுந்ததுனால அந்த ஊருக்கு பேர் தஞ்சாவூர்னு பேர். தஞ்சை புகுந்ததுனால அந்த வெளிநாட்டுக்காரர் யாரு? ஸ்ரீலங்கா. ராவணனது சகோதரர். அவர் வந்து தஞ்சை புகுந்ததுனால தான் திட்டையில போய் ராஜகுருவை பார்த்தார். நம்ம ஸ்ரீதர் கூட தஞ்சாவூருக்கு பக்கத்தில் இருக்கிற திட்டைக்கு போயிட்டு ராஜகுருவை இன்னைக்கு போய் பாருங்க. அதுலேயும் உங்களுக்கு 7.5 சனியாக இருந்தாலும் குரு உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். முதல்ல உத்தியோக உயர்வு, மன நிம்மதி, சந்தோஷம். வியாழக்கிழமையில் ஒரு 3 வாரம் பால் அபிஷேகத்துக்கு பணம் கட்டிட்டு வாங்க. ராஜகுரு ராஜ யோகத்தை தருவார். இடமாற்றம் வரும், தொழில் மாற்றம் வரும், ஊர் விட்டு ஊர் மாறுவீங்க, ரொம்ப பிரமாதமாக வருவீங்க. வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். ஓகே, அடுத்த காலர் இணைஞ்சிருக்காங்க சார் சென்னையிலிருந்து. புஷ்பலதாமா, வணக்கம். வணக்கம் சார். யாருக்காக இன்னைக்கு நீங்க பலன்கள் பரிகாரங்கள் கேட்கணும்? என்னோட மகனுக்காக கேட்கணுங்க. மகனுடைய பிறந்த தேதி நேரம் சொல்லுங்க. அவர் பெயர் வந்து கோபாலகிருஷ்ணன். 17/9/1991 12:35 PM. எந்த ஊர்ல இருக்கீங்கம்மா? சென்னை. சென்னையில் எங்கே? ஆழ்வார்த்து நகர். குட். பூராட நட்சத்திரம், தனுசு ராசி. முகத்தில் ஒரு அடிப்பட்ட தழும்போ மருவோ மச்சமோ ஒன்று இருக்கும். அகலமான நெற்றி, மாசி மருவற்ற முகம். முகம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு தேஜஸாக இருக்கும். பார்க்குறதுக்கு இன்னொரு முறை பார்க்கலாமா அப்படின்னு இருக்கும். 2 சமாச்சாரம் தான். உத்தியோகம், திருமண வாழ்க்கை. எப்படிப்பட்ட வாழ்க்கை அமையும், எப்போ அமையும், எப்படி அமையும்? இவருடைய ஜாதகத்தில் ராகு கேதுக்குள்ள கிரகங்கள் சொல்கிறேம்மா, முடிச்சிடுறேன். ராகு கேதுக்குள்ள கிரகங்கள் இருக்கே, இவருக்கு நல்லபடியாக திருமண வாழ்க்கை அமையுமா அப்படின்னா அமையும். ஆனால் 2ஆம் இடத்துல இவருக்கு சனி வக்ரம் பெறுவதும், வக்ரம் பெற்ற சனி இருப்பதும், பக்கத்தில் இருக்கிற டாக்டரை போய் பாருங்கள். இதுக்கு ஜோதிட பரிகாரம் பிரயோஜனம் இல்லை. அவங்க கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டை 2 பேருமே எடுத்துக்கணும். கணவனும் எடுத்துக்கணும், மனைவியும் எடுத்துக்கணும். அப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவரது ஜாதகத்தில் குரு அவருடைய வீட்டை, 2ஆம் வீட்டை, மகர ராசியை பார்க்குறார். இந்த காலகட்டத்தில் அவருக்கு சொந்த வீடு, குழந்தை எல்லாமே இவருக்கு அமையும். இந்த ஆண்டு இவருக்கு சிறப்பான ஆண்டு. வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். நன்றி சார். அடுத்த காலரும் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சுபாஷ்னிமா. மேம், 7ஆம் தேதி 8வது மாசம் 2004. யாருக்காக கேக்குறீங்க இத? என் பொண்ணுக்கு மேம். சரி, ஓகே. பொண்ணோட பேர் சொல்லுங்க, எந்த நேரம் பிறந்தாங்க? சுபாஷினி மேம். சனிக்கிழமை மதியம் 2 மணி. சரி. எந்த ஊரில் இருக்கீங்கம்மா? சிவகாசிங்க சார். சிவகாசி. வெரி குட். இவங்க ஜாதகத்தில் ஒரே பிரச்சனை தான். பரணி நட்சத்திரம், மேஷராசி. எதிர்காலம் எப்படி அமையும், எப்படிப்பட்ட வாழ்க்கை அமையும், எப்படிப்பட்ட வேலை அமையும்? ரொம்ப கோபமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்காளே, இவளுக்கு நல்ல வாழ்க்கை அமையுமா சார்? வெரி நாலேஜபிள் பர்சன். இடம் மாறுதல், ஊர் விட்டு ஊர் மாறுறது இவளுக்கு வந்தே தீரும். இதுதானமா அவங்க கேள்வி? வேலை சார், வேலை எப்போ கிடைக்கும்? அதான் நான் இடம் மாறுதல் வந்துடும் சொல்லிட்டேனே. இப்போ அநேகமாக 30 நாளைக்குள்ளே உங்களுக்கு இடமாற்றம் வரும். ஏற்கனவே அவங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணி இருப்பாங்க, இல்லை எக்ஸாம் எழுதியிருப்பாங்க. அது இவங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஒரு நல்ல தேங்காய் எடுத்துங்கம்மா. அந்த தேங்காவை நல்லா மஞ்சள் பூசிட்டு உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு கோயிலில் வெளியவே வச்சு 3 சுற்று லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட் சுற்றி சூர தேங்காய் உடைச்சிட்டு இந்த பெண் இன்டர்வியூக்கு போக சொல்லுங்கள். எக்ஸாக்ட்லி 30 நாளைக்குள்ளே இந்த பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை அமையும். அதே மாதிரி சூரிய நமஸ்காரம் பண்ண சொல்லுங்கள். சூரிய நமஸ்காரம் பண்ணால் 21 நாளைக்குள்ளே இவங்களுக்கு உத்தியோகம், திருமணம், நல்ல வாழ்க்கை கிடைக்கும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். நன்றி சார். அடுத்த காலர் திருப்பூர்ல இருந்து இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மலர்மா. வணக்கம் சார். வணக்கம். யாருக்காக இன்னைக்கு பலன்கள் கேட்கணும்? என் பொண்ணு கேட்கணுங்க. 29/12/2008. நேரம் 12:12 AM. எந்த ஊர்ல இருக்காங்க உங்களுடைய மகள்? காங்கயம், திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் காங்கயம். ஓகேம்மா, ஒரு நிமிஷம் அப்படியே இருங்கம்மா. திங்கக்கிழமை அன்னைக்கு பிறந்திருக்கு அந்த பாப்பா, கரெக்டா? ஞாயிற்றுக்கிழமை 12:12. வெரி குட். அதாம்மா, திங்கக்கிழமை விடியற் காலையில். ஓகேயா? என்னம்மா, ஆம்பளையா பிறக்க வேண்டிய பிள்ளை பொம்பளையா பிறந்துருச்சு. ரொம்ப ஓப்பனாக பேசுவா, எதையும் மறைச்சு பேசாது.
திருமண வாழ்க்கை பாதிக்கும். அது எப்படி இருக்கும்? எதிர்காலம் நல்லா இருக்குமா? நல்லபடியாக அவளுடைய வாழ்க்கை செட் ஆகிடுமா? இதுதான் உங்கள் கேள்வி. கரெக்டாம்மா? ஆமாங்க. ஆனால் இவ கோயிலுக்கு வருவாளான்னு எனக்கு தெரியலையம்மா. எந்த ஊரில் இருக்கா? திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் காங்கயம். இவ கோயிலுக்கு வருவாளாம்மா? சில பரிகாரங்கள் சொன்ன. வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. விநாயகருக்கு, சிவனுக்கு, அம்பாளுக்கு, முருகனுக்கு, குருவுக்கு எல்லாம் அர்ச்சனை பண்ணிக்கிட்டு வெல்லம் வந்து ஒரே 1 கிராம் வெல்லம் குளத்தில் வந்து கரைச்சிட்டு வாங்க. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் வஸ்திர தானம் பண்ணிட்டு வாங்க. அது எத்தனை புடவையோ எத்தனை இதுவோ ரெட்டையில் இருக்கிற மாதிரி பண்ணிட்டு வாங்க. ஒரு 3 ஜாதகம் வரும். நிச்சயமாக இந்த ஆண்டு கெட்டி மேளம் கொட்டியே தீரும். நல்ல வாழ்க்கை வரும். நல்ல எதிர்காலம் அமையும். நல்ல வேலை கிடைக்கும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். நன்றி சார். அடுத்தும் ஒரு காலர் இணைஞ்சிருக்காங்க. அவங்க பேரும் மலர் தான், சிவகாசியிலிருந்து. வணக்கம் மலர்மா. என்ன சிவகாசி வாரமா? அப்படிதான் நினைக்கிறேன். வணக்கம், கேக்குதுங்களா? கேக்குதுங்க மேம். கேக்குது. யாருக்காக இன்னைக்கு நீங்க பலன்கள் கேட்கணும்? பையனுக்காண்டி கேட்கணும் மேம். பையனுடைய பிறந்த தேதி, நேரம் சொல்லுங்கம்மா. பையனோட தேதி வந்து 2ஆம் தேதி 2வது மாசங்கம்மா. வருஷம்? ஆனா நைட்டு 2:05க்கு பிறந்தான் பையன். வருஷம் சொல்லணுமே. வருஷம் 2006. 2006. வியாழக்கிழமை அன்னைக்கு பிறந்திருக்காங்க. கரெக்டாமா? ஆமாங்க. உத்திரட்டாதி நட்சத்திரம், மீன ராசி. கரெக்டாமா? கரெக்ட் சார். இவனுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை அமையும்? எப்படிப்பட்ட எதிர்காலம் அமையும்? எப்படி படிப்பான்? ஊர் விட்டு ஊர் போவானா? இடம் விட்டு இடம் மாறுவானா? நல்ல வாழ்க்கை வருமா? இவனுக்கு இந்த ஜூன் மாதத்தில் இருந்து அற்புதமான காலம். 7.5 சனி அப்படிங்கிறதுனால கை கேட்டினது வாய் கேட்டாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். திருநள்ளாறு அப்படிங்கிற ஸ்தலத்தில் போயிட்டு சுவாமிக்கு, சிவபெருமானுக்கு, அம்பாளுக்கு, சனீஸ்வரருக்கு நல்லெண்ணெய் தீபம் போடுறதுக்காக நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க. கருவறையில் உள்ள தீபத்தில் அந்த நல்லெண்ணெயை சேர்த்துட சொல்லுங்க. அப்படி சேர்ந்தா இவனது அந்த 7.5 சனியின் தாக்கம் போகும். கை கெட்டினது வாய்க்கு எட்டும். நல்ல உத்தியோகம் கிடைக்கும். திருமண வாழ்க்கையும் நல்லபடியாக முடியும். ஆனால் முதல்ல வேலை. அதனால் வேலை கிடைக்கட்டும். மீண்டும் நம்ம பேசுவோம். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். நன்றி சார். அடுத்து கடலூர்ல இருந்து காலர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் ராஜேந்திரன் சார். உங்களுக்கு கேக்குதுங்களா? கேக்குது மேடம். டிவி வால்யூமை கம்மி பண்ணிக்கோங்க. நீங்க இன்னைக்கு யாருக்காக பலன்கள் பரிகாரங்கள் கேட்கணும்? ராஜேந்திரன் மேடம். சொல்லுங்க ராஜேந்திரன். நான் பிறந்த தேதி வந்து 11/9/1976. சரி. 28:05. எந்த ஊர்ல? கடலூர். இப்போ எங்க இருக்கீங்க? கடலூர்ல தான். வெரி குட். சூப்பர் சூப்பர் சூப்பர். ரேவதி நட்சத்திரம், மீன ராசி. கரெக்டா? ஆமாம் சார். ஆமாம் சார். ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா சார்? இத்தனைக்கும் கௌரவமான மனுஷன். தப்பு தண்டாக்கு போக மாட்டீங்க. நிதானமாகவும் பொறுமையாகவும் இருக்கக்கூடியவர். பூந்தமல்லி பக்கத்தில் விநாயகர் சபை ஒன்று இருக்குது. வாசீஸ்வரர் திருக்கோவில். உங்களுக்கு பக்கம் தானே சார்? கடலூரில் இருக்கீங்க. விநாயகர் சபை 12 விநாயகர் ஒரே கோவிலில் இருக்கக்கூடிய சபை விநாயகர் சபை பூந்தமல்லிக்கு பக்கத்தில் இருக்குது. அந்த கோவிலுக்கு போயிட்டு இரட்டை தேங்காய் வைத்து சுவாமிக்கு அர்ச்சனை அபிஷேகம் பண்ணி இரட்டை தேங்காய் உடைச்சிட்டு வாங்க. முதல்ல வருமானம் கூடும். எவ்வளவு தான் பணம் சம்பாதிச்சாலும் வீட்டில் பணம் தங்க மாட்டேங்குது. விரயம் விரயம் விரயம்னு போயிட்டுருக்கு. விநாயகர் சபைக்கு போயிட்டு வாங்க. உங்களுடைய விவகாரங்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். நன்றி சார். அடுத்து சென்னையில இருந்து காலர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் அரவிந்தன். வணக்கம் மேம். வணக்கம். யாருக்காக இன்னைக்கு பலன்கள் பரிகாரங்கள் கேட்கணும்? எனக்கு தான். சரி, உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், வருடம் எல்லாத்தையும் அப்படியே சொல்லுங்க பாப்போம். 22/7/1995. நைட்டு 1:45. 1:15 மணி நேரம். 1:15 1:45. 1:15. That is on Saturday morning, correct? Yes sir. கிருத்திகா நட்சத்திரம், ரிஷபராசி. கரெக்டா? ஆமாம். திருமண வாழ்க்கை, வேலை, எதிர்காலம் எப்படி அமையும்? கடவுள் பக்தி உடையவர், நியாயமான மனுஷன். கஷ்டப்பட்டு உழைத்தாலும் அதனுடைய பலன் கிடைக்கலையே அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க.
இப்போ நான் டிவி ப்ரோக்ராம் இப்போ பார்த்தீங்க ரிஷபராசிக்கு சொன்னேன், கேட்டிங்களா? இல்லை சார், நான் வால்யூம் கம்மி பண்ண சொன்னதுனால கம்மி. ஒரு பிரச்சனை இல்லை. நம்ம யூடியூப்பில் வந்து நம்ம தந்தி டிவியில் அதை திருப்பியும் போடுவாங்க. அதை திருப்பி நீங்கள் போட்டு கேட்கலாம். அதை திருப்பி அந்த யூடியூப்பில் போடும்போது ரிஷபராசிக்கு நான் சொன்ன அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க, உத்தியோகம், திருமண வாழ்க்கை, அதே மாதிரி இப்படித்தான் நான் வேலை அப்படின்னு தேடாதீங்க. எது முதல்ல கிடைக்குதோ அதில் போயிடுங்க. ஏன்னா ரிஷபராசி நேயருக்கு 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடம் மாறுது. ஊர் விட்டு ஊர் போகிறதோ இடம் விட்டு இடம் மாறுறதோ உங்களுக்கு காரியம் சித்திக்கும். அதில் வந்து மேலதிகாரிகள் தொல்லை இருக்காது, வருமானங்கள் கூடும், ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்கும், சளி சம்பந்தமான தொந்தரவுகள் இருக்கும். ஆகவே நல்லா தூங்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ தூங்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். சிந்தனையை சிதற விடாதீங்க. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் துர்க்கைக்கு விளக்கு போட்டுக்கிட்டு வாங்க, எலுமிச்சம்பழ தீபம். அது உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். நன்றி சார். அடுத்து பெங்களூர்ல இருந்து ஒரு காலர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் ஜோதிமா. வணக்கங்க. வணக்கம். யாருக்காக இன்னைக்கு பலன்கள் கேட்கணும்? எங்க பொண்ணுக்கு வரம் கேட்கறதுக்கு. சரி, உங்க பொண்ணோட பிறந்த தேதி நேரம் சொல்லுங்க. எங்க பொண்ணு 94 1994 திவ்யா 2:15 மத்தியானம் 2:15 பிறந்தா. இல்ல, நீங்க பிறந்த தேதி அப்புறம் மாதம் வருடம் சொல்லணும், அதுக்கப்புறமா நேரம் சொல்லணும். நவம்பர் 23ஆம் தேதி. வருஷம் சொல்லுங்க. வருஷம் வந்து 94. 94. சரி, நேரம்? புதன்கிழமை மத்தியானம் 2:15. எந்த ஊர்ல இருக்காங்க? பெங்களூரு. பெங்களூர்ல எங்கம்மா? பெங்களூர்ல சேவாநகர். வெரி குட். புனர்பூச நட்சத்திரம், கடகராசி, கரெக்டா? இந்த பெண்ணுக்கு வந்து திருமண வாழ்க்கை எப்படி அமையும்? உடல் ஆரோக்கியம் பாதிக்குதே, சளி சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கே, எப்படி அமையும் அப்படிங்கிறத உங்க கேள்வி. ஆமாங்க ஐயா. ஆஞ்சநேய சுவாமிக்கு செந்தூரம் பூசி வழிபடணும் 3 சனிக்கிழமை. துளசினால அர்ச்சனை பண்ணீங்க அப்படின்னீங்கனாலே முதல்ல இந்த பெண்ணுக்கு ஆரோக்கியம், உத்தியோகம், திருமண வாழ்க்கை. உங்க வீட்டுக்கு வடக்கு புறமாக பையன் இருப்பான், தூரத்து தாய் வழி உறவுல அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கும். கொஞ்சம் கோபத்தை விடணும். நான் சொன்ன அந்த ஆஞ்சநேய சுவாமியை வழிபடுங்க. முதல்ல உங்களுக்கு செப்டம்பருக்கு மேல வழி கிடைக்கும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். நன்றி சார். அடுத்து சென்னையில இருந்து ஒரு காலர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் ராஜன் சார், எங்க இருந்து பேசுறீங்க? சென்னையில இருந்து பேசுறேம்மா. யாருக்காக இன்னைக்கு பலன்கள் கேட்கணும்? என் பொண்ணுக்காகமா. சரி, உங்க பொண்ணோட பிறந்த தேதி நேரம் சொல்லுங்கய்யா. 28/5/1993. நேரம் 28:01 PM. ரைட். வெரி குட். பாப்பா பேர் என்னங்க சார்? மீனாட்சி வாணி. அடேங்கப்பா. சென்னையில் எங்கே இருக்கீங்க? சென்னையில் மேடவாக்கத்தில் இருக்காங்க. கரெக்டு தான். வாணின்னு சொன்ன மாதிரி பேருக்கு ஏற்ற மாதிரியே தான் இருப்பா. டாமினேட்டிங் கேரக்டர், ஓப்பனாக பேசுவா. அதுதான் பலம், அதுதான் பலவீனம். ஒரே ஒரு கேள்விதான், திருமண வாழ்க்கையும் உடல் ஆரோக்கியமும் எதிர்காலமும் எப்படி தான் சார் அமையும்? இதுதான் உங்கள் கேள்வி, கரெக்டா? ஹலோ, எங்கே இருக்கீங்க? பள்ளிக்கரணை இல்லையா? சென்னை மேடவாக்கம் பக்கத்துலயே பள்ளிக்கரணையில் ஆதிபராசக்தி திருக்கோவில்னு இருக்கு. போயிருக்கீங்களா? போயிருக்கீங்களா? தயவு செஞ்சு இந்த பிள்ளைய கூட்டிகிட்டு போயிட்டு வெள்ளிக்கிழமையில் ஒரு அபிஷேகம் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் இளநீர் வாங்கி கொடுங்க. எலுமிச்சம்பழம் சாதம் அங்கே பணம் கட்டினாலும் அவங்களே சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுவாங்க. இல்லை நீங்கள் செஞ்சு எடுத்துகிட்டு போய் இந்த பிள்ளைகிட்ட கொடுத்து எல்லாருக்கும் அந்த தானம் பண்ணிவிட்டு நீங்களும் சாப்பிட்டுட்டு வாங்க. அந்த மாதிரி செஞ்சால் முதல்ல இந்த பெண்ணுக்கு நல்லபடியாக திருமணமும் யார் மாப்பிள்ளை அப்படிங்கிறதும் ஒரு முடிவாகும். இத்தனைக்கும் இந்த பிள்ளைக்கு செவ்வாதோஷம் கிடையாது, நாகதோஷம் கிடையாது. அந்த 5ஆம் வீட்டுக்குரியவன் செவ்வாய் நீச்சப்பட்டு போயிடுறான். ஆகவே நான் சொன்னதை ஆதிபராசக்தி திருக்கோவில் பள்ளிக்கரணையில் போய் செஞ்சுட்டு வாங்க. நிச்சயமாக திருமணம் கூடும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். அடுத்தபடியாக திருச்சியிலிருந்து காலர் இணைஞ்சிருக்காங்க சார். வெங்கடேஷ் பேரு. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். யாருக்காக இன்னைக்கு பலன்கள் கேட்கணும்? மேடம் வணக்கங்க. யாருக்காக இன்னைக்கு நீங்க பலன்கள் கேட்கணும்னு நினைக்கிறீங்க?
ராஜா மேடம். உங்க டிவி வால்யூமை கம்மி பண்ணிக்கோங்க, அப்பதான் நான் பேசுறது ராஜா உங்களுக்கு வைக்கல கேட்கும். மேடம். பேசுங்க, மேற்கொண்டு சொல்லுங்க. சார் 20/4/1989 ம். சித்திரை மாசம் பிறந்ததுங்க. எத்தனை மணிக்கு பிறந்தீங்க? 8:20 ஈவினிங் நைட்டுங்க. இது யாருடைய ஜாதகம்? என்னோட ஜாதகம் தாங்க. வெரி குட். எந்த ஊர்ல இருக்கீங்க? நாங்க திருச்சி மாவட்டம் சார். வெரி குட். சித்ரா நட்சத்திரம் துளாராசி, கரெக்டா? சித்ரா நட்சத்திரம் துளாராசி. வெரி குட், வெரி குட். ரெண்டு சமாச்சாரம் தான் சார். வருமானம் பாதிக்குது, எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைத்தாலும் பணம் சேர மாட்டேங்குது. ஆமாங்க, அதேதான். நீங்க தப்பான வழிக்கு போற ஆள் கிடையாது சார். நான் 1 லட்சம் ரூபாய் தரேன் சார், நீங்க இதை பண்ணீங்க சார்னா பண்ண மாட்டீங்க. பண்ண மாட்டேன். போதும் சார், இருக்கிற சாப்பாடு சாப்பிட்டு நான் நிம்மதியா இருக்கேன், எனக்கு தேவை பிரின்சிபல் மேன். அதுதான் உங்க பலம், அதுதான் உங்கள் பலவீனம். ஆமா சார். திருச்சியில வெக்காளி அம்மன் திருக்கோவில் தெரியும்ல உங்களுக்கு? போய் நான் சொல்லணுமா, தெரியுமான்னு? தெரியும் சார், தெரியும் சார். அந்த கோயில்ல என்ன பிரசித்தம் தெரியுமா? பிரசித்தம் தெரியலைங்க ஐயா. கையில குங்குமத்தோட காத்துக்கிட்டு இருக்கா. யாரெல்லாம் வருவாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஐஸ்வர்யம் அள்ளி அள்ளி தர்றதுக்காக ஓப்பன் டெரஸ் ஆகாயத்தோடு காத்து கொண்டு இருக்கிறாள். ஆகவே அந்த கோவிலுக்கு வெள்ளிக்கிழமையில போயிட்டு இளநீர் வாங்கி கொடுங்க. எவ்வளவு இளநீர், அதுவும் இந்த வெயில் நேரத்தில் எவ்வளவு இளநீர் நீங்கள் வாங்கி தர முடியுமோ அவ்வளோ இளநீர் வாங்கி கொடுங்க. அபிஷேகம் பண்ணுங்க. ஒரு 3 வெள்ளிக்கிழமை பண்ணிங்கன்னா போதும். முதல்ல உங்கள் வீட்டில் பணம் தங்கும், நல்ல உத்தியோக உயர்வு வரும், உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அமையும், மன நிம்மதி வரும். ஆனால் ஒன்றே ஒன்று, என்னை கோச்சிக்க மாட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் சொல்கிறேன் என்னென்னா, பர்ஃபெக்ஷன் விட்டுருங்க. எது சரி? இப்போ நான் சொன்னது எல்லாம் எனக்கு சரி, உங்களுக்கு சரி கிடையாது. ஆகவே பர்ஃபெக்ஷனை விட்டுருங்க. பாதை என்று இருந்தால் வளைந்து வளைந்து தான் போக வேண்டும். கரைன்னு இருந்தால் 2 கரை இருக்கத்தான் செய்யும். நல்லது கெட்டது, வெளிச்சம் இருட்டு, இப்படித்தான் இருக்கும் வாழ்க்கை. விட்டு கொடுத்து போவது, இதை புரிந்துகிட்டா உங்கள் வாழ்க்கை பிரமாதமாக இருக்கும். வெக்காளி அம்மனை போய் பாருங்கள், வாழ்க்கையில் வெளிச்சமாக வாழலாம். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். நன்றி சார். அடுத்து கன்னியாகுமரியிலிருந்து வினிதா இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் வினிதா. வணக்கம். யாருக்காக இன்னைக்கு பலன்கள் கேட்கணும்? கொடுங்க. பெனிகா. ஓகே, அவங்களுடைய பிறந்த தேதி நேரம் சொல்லுங்க. 18 மாதம். 18. நீங்க டிவி பார்த்து பேசாதீங்க. 18 3 வாட்டி அப்படிதான் ரிப்பீட் ஆகும். நீங்க டிவி பார்க்காம இங்க அங்க மியூட் பண்ணிட்டு இங்க பேசுங்கம்மா. 18/9/2007. நேரம் 87. 87 சொன்னீங்களா பெனிகா? வருஷம் 18/9/2007. 2007. எத்தனை மணிக்குமா? 11:45. காலையிலையா? ஆமா, காலையில. ஓகேம்மா, கொஞ்சம் அப்படியே இருங்க. அனுஷ நட்சத்திரம், விருச்சிக ராசி. சளி சம்பந்தமான பிரச்சனைகளும், டிவி, ஃப்ரெண்ட்ஸு, விளையாட்டு, செல்லு இப்படின்னு அவங்க இருக்காங்க. இருந்தாலும் புத்திசாலியானவள், அன்பானவள், நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்கும். இவளது ஜாதகத்தில் மெடிசன் படிப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். வரைகிறதோ, ஆடுறதோ, பாடுறதோ, கலைகளில் ஒரு ஈடுபாடு உடையவளாக இருப்பா. கன்னியாகுமரி அம்மன், அந்த அம்மனை போய் வழிபட்டிங்கனாலே மெடிசன் ரிலேட்டடாக இவ படிக்கலாம். உடம்பு ஆரோக்கியம் கொஞ்சம் பாதிக்குது. அயன் அண்ட் புரோட்டீன் ரொம்ப டிஃபிஷியன்சியாக இருக்குது. நிறைய கீரை கொடுங்க. வேறு என்ன கேட்கணுமோ கேளுங்க. அவ இந்த எக்ஸாம் எழுது போவா நீட்டு. அதுல அடுத்த மாசம் 21 எக்ஸாம் எழுதுவா. அதுல எப்படியாவா? நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டேன், அவள் மெடிசன் படிப்பான்னு சொல்லிட்டேன். நீட்டில் பாஸ் பண்ணியே தீருவா. ரொம்ப நாலேஜபிள் பர்சன். அவளுக்கு அந்த புத்தி கூர்மை வேணும்னா கன்னியாகுமரி அம்மனை போய் பாருங்கள். அவளுடைய மூக்குத்தி ஒளி பெற்றாலே இந்த மூளை ரொம்ப பிரமாதமாக ஷார்ப்பனாக இருக்கும். எங்கள் அம்மா போய் பாருங்கள், வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட்.
நன்றி சார். இப்படி நம்ம தொடர்ந்து காலர்ஸ்க்கான அந்த பலன்கள் பரிகாரங்கள்லாம் பார்த்தோம். இப்போ குரு பெயர்ச்சி அப்படின்னும் போது மிதுன ராசியிலேருந்து கடகராசிக்கு போயிருக்காங்க இல்லையா? இன்னைக்கு பொதுவாக நம்ம வீட்டில் என்ன மாதிரி பிரார்த்தனை செய்யலாம்? ஒருவேளை கோயிலுக்கு போக முடியலை. கரெக்டுங்க, நீங்கள் சொன்ன நியாயம்தான். ஏன்னா இன்னைக்கு காலைல வெயில், யாருமே கோயிலுக்கு போயிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி இன்னைக்கு சாயந்தரம் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால பூஜை புனஸ்காரங்கள் கமிட்மெண்ட்ஸ் நிறையா இருக்கும். ஆஃபீஸில் போனவங்க எல்லாரும் நல்லா இருக்கும். தயவு செஞ்சு எனக்கு கோவிலுக்கே போக முடியல, நீங்கள் சொன்ன புஷ்கரம் போக முடியாது, காசி ராமேஸ்வரம் பண்ண முடியாது, எங்கள் வீடு முன்னாடி தான் காசி பின்னாடி தான் ராமேஸ்வரம், நான் என்ன சார் பண்ண முடியும், எங்கள் வீடு பிரச்சனை அப்படின்னா கவலையப்படாதீங்க. எளிமை தான் ஜோதிடம், எளிமை தான் ஆன்மீகம். இந்த 6 விளக்கு எடுத்துங்க, அகல் விளக்கு, அதில் நல்ல ஜம்முன்னு நெய் ஊற்றி தீபம் போட்டு கிழக்கு பார்த்து சுவாமி ரூம்லேயே தீபம் போடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச குரு மந்திரம் சொல்லுங்க, அது போதும். அப்படி இல்லைனாலும் நீங்க என்ன நைட்டு சாப்பிட போறீங்களோ, வெறும் வெள்ளை சாதமாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை நெய் கலந்து வச்சு சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணி அதையும் நீங்க சாப்பிடுங்க. இந்த 6 அகல் விளக்கு நீங்க ஏற்றும் போது அற்புதமான குரு பலன் உங்களுக்கு வந்து சேரும். அது மட்டுமல்ல, உச்சம் பெற்ற குரு பலனும், எங்கே ஒளி இருக்கிறதோ, எங்கே தீபம் ஏற்றப்படுகிறதோ அங்கே இருள் விலகுகிறது, எங்கே இருள் விலகுகிறதோ தரித்திரம் போகிறது. தரித்திரம் போனால், இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை மங்களவாரம், மங்களத்தை தரும் மகாலட்சுமி வீட்டில் வாசம் செய்வாள். கோவிலில் மட்டும்தான் இறைவன் இருக்கிறான் அப்படிங்கிறது இல்லை. எங்கள் வீட்டில் அலமாரியில் கூட நான் சுவாமி ரூமாக வச்சிருக்கேன் சார் அப்படின்னா, இறைவன் வாழும் ஆலயம் இந்த ஊன் உடம்பு, இதற்கே நான் தீபம் ஏற்றினேன் அப்படின்னு வள்ளலார் சொன்ன மாதிரி, என்னையே நான் திரியாக தீபம் ஏற்றி இறைவனுக்கு ஒளியேற்றினேன் அப்படின்னா இந்த உடம்பே பிரகாசமாக இருக்கும். அதுதான் அருட்பிரகாசம். ஆகவே இந்த விளக்கு நீங்கள் தீபம் ஏற்றினால் வாழ்க்கையில் ஒளி பெறும் அப்படிங்கிறது தான் இந்த உச்சம் பெற்ற குருவனுடைய ரகசியம். ஓகே, நன்றி சார். நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. டைம் ஆயிடுச்சுங்களா? ரொம்ப சந்தோஷம். எனவே எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த உச்சம் பெற்ற குருவுக்கு பலன் சொல்றதுங்கிறது 12 வருடங்களுக்கு ஒரு முறை தான் சொல்ல முடியும். 18 வருடங்களுக்கு ஒரு முறை தான் ஞானகாரகன் கேது வந்து சேரப்போகிறான். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் நான் தந்தி டிவியில் வந்து சொல்லி உங்களுக்கெல்லாம் பரிகாரம் சொல்லியிருக்கேன். நான் சொன்னதை ஏதோ கேர்லெஸ்ஸாக இல்லாமல் எல்லோரும் அந்த பரிகாரங்களை செஞ்சு சீரும் சிறப்புமான ஆயுள் ஆரோக்கியத்தோட வறுமை போய் நிறைய பணம் சம்பாதிச்சு பேரும் புகழும் பெறணும் அப்படின்னு குரு பகவானை வேண்டிக்கிட்டு, வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவந்து. நன்றி சார். நேயர்களே, இன்னைக்கு குரு பெயர்ச்சிக்கான பலன்கள் பரிகாரங்களை பார்த்தோம். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அஞ்சலி.